புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசின் உதவியோட சென்னை மாநகராட்சி சார்பில் நரிக்குறவை இன சமுதாய மக்களுக்காக இரவு நேர காப்பகம் அமைச்சிருக்காங்க. அதாவது இந்த மெரினா பக்கத்துலேயே அமைச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இங்கே என்னென்ன வசதிகளாக செஞ்சுருக்காங்க, இங்கே வரத்துக்கான ஃபார்மாலிட்டிஸ் என்னென்ன, அப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அங்கே சூப்பர்வைசர் கிட்ட கேட்டு நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம தற்போது இருக்கக்கூடிய இடம் நரிக்குறவ சமுதாய மக்களுக்கான காப்பகத்தில் தான் இருக்கும். இந்த காப்பகத்தில் என்னென்ன வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்களை இங்கே இருக்கக்கூடிய அந்த சூப்பர்வைசர் இருக்காரு, அவர்கிட்ட நிறைய விஷயமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். இங்கே நீங்கள் எவ்வளோ நாளாக இருக்கீங்க? இங்கே இங்கே இந்த நரிக்குறவ சமுதாய மக்களுக்கு என்னென்ன வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருங்க? பார்க்கும்போது தெரியுது நிறைய பெட்லாம் கிடக்கு. இந்த பெட்டு இந்த விஷயங்கள்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் இங்கே இருக்கு சொல்லுங்களேன். இது போன மாதம் 22ஆம் தேதி நம்ம டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் திறந்து வச்சாங்க. இந்த ஹோம் எதுக்கானது அப்படின்னா, நரிக்குறவர் சமுதாய மக்கள் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு மட்டும் இதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஹோம் பார்த்துருப்போம். அதாவது சில்ட்ரன்ஸுக்கு மட்டும் தனியாக இருக்கும், மேலுக்கு மட்டும் தனியாக, ஃபீமேலுக்கு மட்டும் தனியாக, டிசேபிள் பர்சனுக்குன்னு தனித்தனியாக இருக்கும். இது ஃபேமிலியாக ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நரிக்குறவர் சமுதாய மக்களுக்காக ஃபேமிலியாக அவங்க தங்கணும். ஏன்னா இப்போ நம்ம நிறையா பார்த்துருப்போம், பீச்சில் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே டேட்டோ குத்துறதாங்களா இருந்தால் இருக்கட்டும், பாசிமணி ஊசிமணி விற்கிறாங்களா இருக்கட்டும், அவங்கெல்லாம் வேலையில நம்ம பார்த்துருப்போம், அவங்க பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னு தான் நம்ம தெரியும். ஆனா அவங்க நைட் டைம் எங்க தங்குறாங்க, அவங்களுக்கு உணவுலாம் எப்படி கிடைக்குது, அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம அவங்ககிட்ட போறோம், டேட்டை கொடுத்துறோம், வந்திருப்போம். இதே மாதிரியே நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். அப்படி நைட் டைமு பீச் சைடு அந்த மாதிரி ரோடு சைடு படுத்து ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்களே நிறைய பேர் சாக்கு அடிச்சுட்டு அந்த மாதிரி இங்க படுக்கக்கூடாது அப்படின்ட்டு வீண் வம்பு இழுப்பாங்க. அவங்க நிறையா எப்படி சொல்றது, சமுதாயத்துல அவங்களால இன்னுமே ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு பயணிக்க முடியல. எல்லா இடத்துலயும் தடங்களா இருக்கு. அங்க போனா அவன் திட்டுறான், இங்க போனா இவன் அப்படின்ட்டு அவங்களுக்கான ஒரு ஃப்ரீடம் இன்னும் கிடைக்கல. நமக்கு கிடைச்ச அளவுக்கு கூட அவங்களுக்கு கிடைக்கல. அதெல்லாம் நினைச்சு பார்த்துதான் சரி இவங்களுக்குலாம் ஒரு ஹோம் அரேஞ்ச் பண்ணி அவங்கள அங்கே தங்க வச்சா என்ன, அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் என்ன, அதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணணும். அவங்க இப்போ எஜுகேஷன்ல இன்னுமே நரிக்குறவ சமுதாயத்துல இன்னும் டெவலப்மெண்ட் கிடைக்கல. அதுக்காக அதையும் கருத்தில் கொண்டு தான் இந்த ஹோம் கிடைச்சு, இந்த ஹோம்ல அவங்க தங்க வச்சுக்கலாம் ஃபேமிலியா. மழை டயத்தில் வந்தோடனே அப்படியே தண்ணி ஊறும், பையன் நைட்லலாம் நான் அப்படியே மேலே தூக்கி உட்கார வைக்கணும். அந்த டேரெல்லாம் காற்றுல அப்படியே பறக்கும். ஒரு டென்ட்டு போட்டால் நைட்டு எல்லாம் பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கையை நரக வேதனை. இந்த காப்பகம் வந்ததுலேருந்து எங்களுக்கு சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. இந்த கிட்ல அவங்களுக்கான பெட் இருக்கும். அதாவது இது பாய் மாதிரி தான் தெரியும், ஆனா சின்னதா ஒரு பெட் அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம். இதுல அவங்களுக்கான பில்லோ ஒரு நபருக்கு, அது ஒரு ஆளுக்கு மட்டும் தனியா. ஆமா, இது ஒரு நபருக்கு மட்டும் தனியா. இதுல இது பெட்ஷீட் கொடுத்துருவாங்க. 2 பெட்ஷீட் இருக்கும். ஓகே. பில்லோ ஒன்னு இருக்கும். 2 பெட்ஷீட், ஒரு தலகாணி உள்ள. பில்லோ ஒன்னு இருக்கும். இது தனியா ஒரு நபருக்கு, ஒரு ஆளுக்கு மட்டும் கொடுத்துருவாங்க. ஒரு நபருக்கு மட்டும் இது. ஒரு தலகாணி ஒண்ணு. ஒரு பாய். இதுல எத்தனை பேர் படுக்கலாம் அந்த பாயில? இதுல ஒருத்தர் தான் இருக்கு. ஒரு ஆள் படுக்கலாம். ஒருத்தர் தான். பாக்கலாமா? அதை ஓபன் பண்ணி பாக்கலாம். நல்லா இருக்கு. மடிச்சும் வச்சுக்கலாமா? அப்படியே எப்படி ஓபன் பண்ணுவீங்க? இது பாய் மாடல்ல இருக்கிற ஒரு மினி பெட். இந்த பக்கம் பெட்டாவும் இருக்கு, போட்டுக்கலாமா? பெட்டாவும் இருக்கு. சரி, பெட்டு நம்ம அப்படி பாய் தேவைப்பட்டா அப்படி பாயாம போட்டு படுத்துக்கலாம். ஓகே. இப்போ நம்ம இதை தேவைன்னா தூங்கி எழுந்துச்சு பிறகு இதை நம்ம மடக்கி அப்படியே திரும்ப பேக் பண்ணிக்கலாம். ஃபேமிலியை கருத்துக்கு வந்துதான் ஃபேமிலியா இங்க தங்கணும் தான் நாங்க இதை ரெடி பண்ணதே. இதுல எவ்வளவு பேர் படுத்துப்பாங்க? ஒரு 2 பேர் படுக்கலாம். இதுல 3 பேர் படுத்துக்கலாம். கை குழந்தையோட. கை குழந்தைய வச்சு 3 பேர் படுத்துக்கலாம். கை குழந்தையோட படுத்துக்கலாம். இங்க ஒரு பேரண்ட், அவங்க பேரண்ட்ஸ் 2 பேர். கை குழந்தையா இருந்தா இங்க. அப்படி ஒரு
4வது 5வது படிக்கிற பசங்களா இருந்தா மேல படுத்துக்கலாம். இப்ப மேல இதுக்கு மேலயும் படுத்துக்கலாமா? இதுக்கு மேலயும் படுத்துக்கலாம். மேல ஃபுல்லாவே இதுக்கு மேலயும் போட்டுருக்கீங்க, பட் இதுலயும் படுத்துக்கலாம். இதுக்கு மேலயும் படுத்துக்கலாம். ஏறுற மாதிரி பசங்க ஏறுற மாதிரி ஏணி செட்டப் அதுல. ஓ, இது குழந்தைங்க ஏறதுக்கு இந்த படி. இதுல குழந்தைங்க ஏறுறதுக்கு தான். ஏறி மேல போய் அழகா படுத்துக்கலாம். ஆமா. இங்கே எவ்வளோ கேள்வி சொன்னாங்க, எங்களுக்கு ஓட வச்சுன்னு. எங்களுக்கு இப்போ 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷமா எல்லா பேர் பார்த்து கூட தான் இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி யாருக்கும் தோணல. எவ்வளவு பேர் இங்க இருக்காங்க? இது வரைக்கும் எத்தனை பேர் இங்க இருக்காங்க? ஸ்டார்டிங் ஓபன் பண்ண ஸ்டார்டிங்ல 75 76 பீப்புள்ஸ் இருந்தாங்க மொத்தமா. ஃபேமிலி மெம்பர் மொத்த மெம்பரே இது. ஓகே. இப்போ வந்து 5ஆம் தேதி ஸ்கூல் ஓபன் ஆச்சுங்களா, அதுல ஸ்கூல் படிக்கிற பசங்க அவங்க எல்லாம் வச்சு அனுப்பிட்டோம். ஸ்கூல் படிக்கணும், அதனால நீங்க ஸ்கூலுக்கு போங்க அப்படின்ட்டு. அதனால பாதி பேர் போயிட்டாங்க. இப்போதைக்கு இங்க வந்து ஒரு 55 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஃபேமிலியா தான் இருக்காங்க. இண்டிவிஜுவல் பர்சன் அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. பேச்சுலர்ஸ் எல்லாம் யாரும் இல்லை. பசங்க என்ன பேர் கொஞ்சம் இருக்காங்க, அவங்களையும் நாங்கள் ஸ்கூல்ல அனுப்பிடுவோம் இன்னும் கொஞ்சம் நாள்ல. அப்படி இந்த சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள அவங்க வேலைக்கு அழைச்சிட்டு போகாம நாங்களே இங்க அங்கன்வாடி மாதிரி சும்மா அவங்களுக்கு இங்க சாப்பாடு இருக்கும். 3 வேளை சாப்பாடு எல்லாருக்குமே ஃப்ரீ. 3 வேளை சாப்பாடு ஃப்ரீயாங்க? 3 வேளையும். என்னென்ன சாப்பாடுலாம் கொடுக்குறீங்க? காலையில பொங்கல், இட்லி, கிச்சடி இந்த மாதிரி வரும். மதியானம் வெஜிடபிள் ரைஸ் அந்த மாதிரி வரும். நைட்டு மறுபடியும் பொங்கல், கிச்சடி, இட்லி இந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம். இங்க அவங்களுக்கு தேவையான ஆரோ வாட்டர் அப்படியே எல்லாமே உள்ள போய் பார்த்துலாம். லேடிஸ்க்கு தேவையான நாப்கின் மிஷின்லாம் இருக்கு. பெண்கள் யூஸ் பண்ற சானிட்டரி நாப்கின் அதுதான். அதுக்குன்னு தனியா மிஷின் இருக்கு. இவங்க அவங்களுக்கு தேவையாப்ப அவங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்துருவோம். கார்டு கொடுத்துருவோம். கார்டு எடுத்துட்டு போய் இங்க QR கோடை ஸ்கேன் பண்ணாங்கன்னா இந்த வழியா ஒண்ணு வந்துகிட்டு இருக்கும். அவங்க தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். அது பின்னாடி வந்து அவங்களுக்கான பாத்ரூம், அதாவது லேடிஸ் பாத்ரூம் இருக்கு. அவங்க துணி துவைக்கிறதுக்கான கல்லு எல்லாம் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். டேப்போட வாஷிங் டேப்பு அது எல்லாமே இருக்கும். குப்பை தொட்டியோட இருக்கும். இன்னும் பாத்ரூம்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பாத்ரூம் போறது கூட ஒரு கொம்பு எடுத்துக்கின்னு வருவாங்க. அது இதானே அசிங்கம் பேசுவாங்க. ஏதோ வாயில வருதல்ல பேசுவாங்க. இப்போ எதுவுமே இல்லை சார். நல்லா சார். இங்க குடிநீர் வந்து இங்க என்ன வாட்டர்? இங்க இது ஆரோ வாட்டர் ஃபுல்லாவே. இது வந்து இவங்களுக்காக மட்டும்தான். இங்க வெளியாலாம் யாரும் உள்ள வர முடியாது. வெளியாலாம் இங்க உள்ள இங்க மட்டும் இங்க தாய்மார்கள் மட்டும் செக்யூரிட்டி போட்டு. இன்செக்யூரிட்டி எல்லாம் அப்படிலாம் இல்ல. செக்யூரிட்டி போட்டு உள்ளார யாராச்சும் வந்தாங்கன்னா அனுமதி கேட்டுதான் அலோவ் பண்ணுவீங்க. குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கான அந்த ஊஞ்சல் இருந்துச்சு, அந்த சீசாவா, அந்த சர்க்கஸ் அதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கீங்க? இங்க உள்ள குழந்தைகளுக்கு மட்டும்? இங்க இருக்கிற குழந்தைங்களுக்காக மட்டும்தான். ஏன்னா அவங்க ஸ்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லி தரீங்களா? அது இது கேரம் எல்லாம் வாங்கிருக்கா சொன்னீங்க? லூடோ போர்டு அந்த மாதிரி, செஸ் போர்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அவங்களையும் இன்னும் முழுசா கத்துக்கல யாரும். இப்பதான் நாங்க பழக்கத்துக்கு கொண்டு வரோம். இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருக்கு, கண்டக்ட் பண்ணணும், வெளியெல்லாம் போகணும், விளையாட ஆரம்பிக்கணும். எஜுகேஷன் முக்கியமா நாங்க குழந்தைங்களுக்கு எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் ரெண்டுத்துலதான் நாங்க அவங்க கவனத்தை செலுத்துறதுக்கு முக்கிய பங்கு வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப இங்க வரணும் அப்படின்னா ஏதாச்சும் அங்க நரிக்குறவர் சமுதாய மக்களுக்கு வந்து அவங்க ஆதார் கார்டோ ஏதாவது கொண்டு வந்தாதான் இங்க அலோவ் பண்ணிக்கலாம், இல்ல யாரு வேணா வந்து இங்க தங்கிக்கலாமா? அப்படிலாம் இல்ல. ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா நமக்கு பெட்டர். அப்படி இல்ல, நாங்க ஒரு ஃபேமிலியா இருக்கோம், கஷ்டமா இருக்கு அப்படின்னா அக்செப்டட். நம்ம இங்க வந்து அவங்க இங்க எப்படி இருக்காங்க, ஓகேவா, அவங்களோட பிஹேவியர்லாம் மாத்தி அப்படி இருந்தாங்கன்னா ஓகே, அவங்களுக்கான இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஆதார் கார்டு நம்ம இங்கேயே ரெடி பண்ணி கொடுப்போம். இப்போ தனிநபரா வராங்க அப்படி நம்மளே எடுத்துக்குவோம். அதுக்கான ஸ்டெப் நீங்களே எடுத்து அவங்க ப்ராசஸ் என்னவோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். அவங்க எங்கேயும் அலைய தேவையில்ல. அவங்க இங்க இருந்து இது அவங்க வீடு மாதிரி இருந்து சுத்தமா வச்சுக்கிட்டு அவங்க பிஹேவியர்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க இந்த சொசைட்டில ஒரு நார்மல் பீப்புளா இந்த அப்படி இப்படின்னு இல்லாம அவங்க கவனத்தை திசை திருப்பி ஒரு முன்னேற்றத்திற்கான பாதைக்கு கொண்டு போற அதுக்காக மட்டும்தான். அப்படி போனாங்கன்னா அவங்களுக்கான தேவையான வசதி. இப்போ வெளியில இருந்து சில பேர் பேச்சுலரா வருவாங்கல்ல, அதே அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களே பேச்சுலரா அப்படி வராங்க, அவங்களுக்கு இங்க அலோவ் பண்ணுவீங்களா, இல்ல ஃபேமிலியோட வந்தா மட்டும் தான் அலோவ் பண்ணுவீங்களா? அப்படி இல்ல, பேச்சுலர் சொன்னாங்கன்னா இப்ப இந்த கட்டில் போட்டுக்கல செப்பரேட்டா 4 கட்டில், இதெல்லாம் பேச்சுலர்ஸ் தான். ஓ, பேச்சுலருக்கு மட்டும் தனியா அவங்களும் தங்கிக்கலாம். அவங்களும் ப்ரூஃப்லாம் தான் கொடுக்குமா, இல்ல
Proof அவங்க இருந்தா அந்த okay தான். ஆ, அப்படி இல்லைன்னா சில பேர் பிசினஸ் வருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்ட் டைமா படிக்கிற பசங்க வருவாங்க. சூப்பர். பார்ட் டைமா இந்த பொங்கல் லீவுக்கு ம். அப்படி இப்படின்னு படிக்கிற ஸ்கூல் லீவு இப்பதானே ஆமா, முடிஞ்சுச்சு, அதுக்கு முன்னாடி இருக்குல்ல, அப்பெல்லாம் பசங்க வருவாங்க. அவங்களுக்குலாம் அக்செப்டட் தான். அவங்க இப்ப அந்த லீவு முடிகிற வரைக்கும் நீங்க தங்க வச்சிருக்கலாம். அந்த லீவு முடிஞ்சிருச்சுன்னா கம்பல்சரி அவங்க கோ டு ஸ்கூல். இங்க உள்ள பசங்க எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க. நிறைய சமுதாய மக்கள் நிறைய குழந்தைகள் இங்க பார்க்கும்போது தெரியுது, நிறைய பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே இப்போ ஸ்கூல் போறாங்களா? பால்வாடிலாம் இருக்குல்ல, அதுக்கு அனுப்பிடுறீங்களா? நீங்க இங்க போய் தான் ஆகணும் கட்டாயமா, இல்ல சில பேர் அனுப்பாமே இங்க வச்சிருக்காங்களா? இது ஆரம்பிச்சது குறிக்கணுமே அவங்க எஜுகேஷனல்லையும் டெவலப்மெண்ட் முக்கியமா கண்டிப்பா வேணும் சூப்பர். அப்படிங்கறதுனாலதான். அதனால கம்பல்சரி இப்ப ஸ்கூல் போகாம அந்த ஃபேமிலி இங்கேயே இருந்து அந்த பசங்களையும் வேலைக்கு அழைச்சிட்டு போனாங்கன்னா அவங்க நாட் அலோவ். ஓ, அவங்களும் அலோவ் பண்ண மாட்டீங்க? அவங்களுக்கு இங்க ஃபேமிலி வந்தா அவங்க பசங்கலாம் படிக்கணும், படிக்கணும். பால்வாடி போகணும், ஸ்கூல் போகணும், எல்கேஜி யூகேஜி எல்லாம் போகணும். முதல் ரூல்ஸே அதான். அதுக்கான வழிகளை நீங்களே பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதுக்கான வழிகளையும் நாங்களே இப்போ பண்ணுவோம். இங்க இருந்து எவ்வளவு பேர் இங்க படிக்கிறாங்க? இப்போ இங்க இவ்வளவு இந்த ஒரு வாரத்துல இங்க எவ்வளவு பேர் ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க, பால்வாடி போயிட்டு இருக்காங்க? ஒரு 25 அந்த மாதிரி இருக்கும். அப்படியா? இன்னும் போகாதவங்க இருக்காங்க. ஆ. அவங்க ஒரு சில காரணத்தால இருக்காங்க, ஃபேமிலியா அப்படியே போறோம் அப்படின்ட்டு பிளான்ல இருக்காங்க. அதனால அவங்க வெயிட் பண்ணி வச்சிருக்கோம். அப்படி இல்லைன்னா முன்னே அனுப்பி இருந்திருப்போம். சரி அவங்க எல்லாரும் அழைச்சிட்டு போறாங்க அப்படிங்கறதுனால அந்த மீதி ஸ்கூல் போற பசங்களே இருக்கும். மேக்சிமம் சண்டே வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கான டைம் நம்ம கொடுக்கணும்ல, ஓகே. அவங்க சிச்சுவேஷனும் நம்ம புரிஞ்சுக்கணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப அந்த காப்பகம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியுமா? ஆனா ஒரு சில மக்களுக்கு இங்க மெரினா பீச்ல உள்ள ஒரு சில மக்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட இதை தாண்டி இங்க ஒரு காப்பகம் இருக்கு அப்படின்றது அவங்க தெரிஞ்சிருக்குமா? அவங்களுக்கு நிறைய பேர் வராங்களா? காப்பகம் இருக்கிறது இப்பதான் ஆரம்பிச்ச இந்த கொஞ்ச நாள்லயே நிறைய தெரியப்படுத்த உண்மை. நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. சரி நம்ம இரவு காப்பகம் அப்படின்ட்டு அது மட்டும் தான் அவங்க மைண்ட் செட்ல இருக்கு. இது இவங்க நரிக்குறவர்கள் சமுதாயத்துக்குன்னு அதுன்ட்டு இல்ல, நிறைய பேர் வராங்க. எங்களுக்கு இந்த மாதிரி நைட்டு மட்டும் தங்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வராங்க. ஆனா எப்போ வேணாலும் தங்கிக்கலாம் இங்க வந்து, எங்க எப்போ வேணாலும் தங்கிக்கலாம். அந்த இடத்த பார்க்கும்போது இது பயங்கரமா இருக்கு. நல்லா செட்டப், ஃபேன் இருக்கு, லைட்டு, இவ்வளவு வசதிகள் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. வேற என்னென்ன வசதிகளா இருக்கு? இது இல்லாம ஃபுட்டு கரெக்டா 3 வேளை சாப்பாடு கொடுத்துறீங்க, குழந்தைகளுக்கு படிப்பு விஷயம் அது ஒரு பக்கம். வேற இதை தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இங்க உள்ள மக்கள் முன்னேறதுக்கு வேற என்னென்ன இந்த இடத்துல நீ பண்ணி தரீங்க காப்பகத்துல? இங்க இருந்து அவங்களோட எப்படி சொல்றது, இப்போ அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் அவங்க இங்க வேலை பார்க்குற மேக்ஸிமம் சின்ன சின்ன தொழில் தான் பண்ணுவாங்க. ஏதாவது இந்த ஊசி விற்கிறது, பாசி, அப்படி அந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. அதை தாண்டி தொழில் ரீதியா வேற ஏதாவது ட்ரைனிங் கொடுக்கல அவங்க, அதை தாண்டி மேல வரணும் அப்படின்னா அந்த மாதிரி இன்னும் ஆரம்பிக்கல. ஆனா அவங்க என்னென்ன தொழில் செய்யறாங்க அப்படின்ட்டு நாங்க நோட் பண்ணிக்குவோம். அந்த தொழில் அவங்களுக்கு ஏதாச்சும் இடையூறு இருக்கா? எக்ஸாம்பிள் டேட்டோ குத்துறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. டேட்டோ குத்துற இடத்துல வந்து அவங்களுக்குன்னு ஒரு எப்படி எல்லாத்துக்கும் குழு இருக்கும், ஒரு அமைப்பு வச்சிருப்பாங்கல்ல. அந்த அமைப்புல இருந்து இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குதா இல்லையா? இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மெரினா பீச்ல சும்மா ஒரு நார்மல் சேர் வச்சு டேட்டோ குத்திட்டு இருப்பாங்க. கஸ்டமர் நாட் சாட்டிஸ்ஃபைடு. இதே மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்டோருக்கு அப்படி போனோம்னா அங்க நமக்கு தேவையான ஏசி, நம்ம பெட்டு மாடல்ல அந்த சேர்ஸ், அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு நாங்க அவங்ககிட்டையும் கூப்பிட்டு அந்த சங்கத்தை கூப்பிட்டு அந்த தலைவர்கிட்ட அந்த மாதிரி இவங்களுக்கு வேணும், நீங்க குறிப்பு சொல்லி அந்த நோட் பண்ணி உங்க சங்கத்துல இருந்து மனுவா கொடுங்க, இந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்தா இன்னும் உங்க தொழில் வந்து டெவலப் ஆகும், அதன் மூலயமா இன்னும் இவங்க எக்கனாமிக்கல்லையும் டெவலப் ஆவாங்க. அது சேவிங்ஸ் போட்டாங்கன்னா இப்ப அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறது அந்த மத்த இதெல்லாம் அவங்க பாத்துக்கலாம். இப்ப இங்க இருக்கிறவங்க இங்க இருந்து சேவிங் பண்ணி இன்னொரு இடம் வாங்கி வீடு கட்டி அங்க ஷிஃப்ட் பண்ணி அங்க ஒரு டெவலப்மெண்ட்ஸ்க்கு போறது ஒரு நல்ல விஷயம் தானே. ஏன்னா நம்ம அதுக்காக தானே நம்ம லைஃப் ஸ்டைல் மாறணும்ல, அவங்க லைஃப் ஸ்டைல் மாறணுங்கிறதுனாலதான் நம்ம இவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மள மாதிரி அவங்க வந்திருக்க மாட்டாங்க. இப்ப நிறைய கஷ்டங்கள் எல்லாம் இரவு நேரம் தங்கும்போது நிறைய சிக்கல்கள் இருக்கு. குழந்தைய வச்சு தங்கியிருப்பாங்க, பனியில தங்கியிருப்பாங்க, மழையில தங்கியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு இந்த இடம் கிடைச்சது அப்ப எவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் இல்ல? கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ அடுத்ததான் நீங்க ஃபுட்டு சொல்லியிருந்தீங்க, அதாவது வெஜிடபிள் ரைஸ் சொல்லியிருந்தீங்க, பொங்கல் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. இந்த ஃபுட் எல்லாம் எங்க இருந்து வருது இங்க காப்பகத்துக்கு? பெருநகராட்சி அவங்க மாநகராட்சியில இருந்து கரெக்டா கொடுத்துருவோம் டைம். எத்தனை மணி? காலைல எத்தனை மணிக்கு வரும்? மதியம் காலையில 6:30 7 மணி இந்த மாதிரி எல்லாம் வந்துடும். மதியானமும் 1 மணி அந்த மாதிரி எல்லாம் வந்துடும். அதிகபட்சம் 1 மணி, 12:30 12 மணி அப்படியே வந்துடும். ஈவினிங் ஒரு 7 மணி 7:30 அந்த மாதிரி எல்லாம் வந்துடும். டிலே ஆகாது சாப்பாடு எல்லாம். அதெல்லாம் கரெக்டா சாப்பாடு எல்லாம் டிலே ஆகுது. இந்த மாநகராட்சி சார்பில் இந்த காப்பகம் வந்து இங்க உள்ள நரிக்குறவ சமுதாய மக்களுக்கு லைஃப்ல ஒரு அடுத்த கடத்து போறதுக்கான ஒரு வழியை பண்ணி தரீங்க. கண்டிப்பா இது இந்த விஷயம், இந்த உங்களோட அர்ப்பணிப்பு அடுத்த கடத்துக்கு இவங்க கொண்டு போய் சேர்க்கும் நம்புறோம். தேங்க்யூ பிரதர். நன்றி. நம்ம இருக்கோ இன்னும் நாகரிகம் நம்ம தமிழ்நாடு ஜனக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஐயா செஞ்சார், வேற யாரும் செய்ய முடியாது. முக.ஸ்டாலின் ஐயா நினைச்சு இப்படி பண்ணிக்கிறாங்க எங்களுக்கு.
தமிழ்நாடு அரசின் உதவியுடன் சென்னை மாநகராட்சி சார்பில் நரிக்குறவ சமுதாய இன மக்களுக்காக கட்டப்பட்ட இந்த காப்பகம் மூலம் அவரோட வாழ்வாதாரம் இன்னும் மேலே உயரும் நம்புவோம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதன் மிளருடன் செய்தியாளர் விமல்ராஜ்.